அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வில்லேஜ் ஃப்ராக்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம 2 காய் 2 பயிரை வச்சு ஒரு கூட்டுக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் தட்டைப்பயிறு எடுத்துக்கிறோம். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச தட்டைப்பயிறு. அப்புறமா கத்திரிக்காய், சுரக்காய், இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி சமைக்க போகிறோம். இந்த கூட்டுக்குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில், 4 பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தாளிக்கிறதுக்கும் வாசனைக்காக மேலே போடுறதுக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புளி, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம், அப்புறமா துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் போட்டிங்கன்னா போதும், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அப்புறமா தட்டைப்பயிறு உரிச்சு வச்சோம் இல்லையா, அதை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா திருவி வச்ச தேங்காய். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த கூட்டுக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா சுரக்காய், கத்திரிக்காய், இது ரெண்டுமே காய்கள் நம்ம யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு என்ன காய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 4-5 காய் போடுறனாலும் போட்டுக்கலாம். இதுலேயே நான்வெஜ் நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுரக்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கருவாடு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, அது நான்வெஜ் குழம்பாகிடும். இப்போ இந்த கூட்டுக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, குக்கரில் ஒரு 2 டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதில் நம்ம வேக வைக்கணும். குக்கரில் விசில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடணும். அடுத்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கே விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இது எதுக்காகனா நல்லா பருப்பு வெந்துடும். அப்புறமா நீங்கள் உப்பு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, அதாவது பாதி உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி உப்பு நம்ம காய்களை வந்து வேக வைக்கிறப்போ ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசிலில் நல்லா இது வெந்துடும். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதனால் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா 3 விசில் விடுங்க, இல்லை அப்போயே போட்டு செய்கிறீங்கன்னா ஒரு 5 விசில் விட்டுருங்க, நல்லா வெந்துடும். இப்போது அது வச்சுட்டோம். சைட் பை சைடாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது எதுக்காகனா தாளித்து விட்டுருவோம் ஃபஸ்ட்டே, அதுக்காக தான். எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை முழுசாகவே இதில் போட்டுடலாம். அப்போ தான் இது நல்லா ஃப்ரை ஆகும். ஏன்னா குழம்பு நல்லா வெந்துடும், அதனால் நம்ம முழுசாகவே போட்டுடலாம். குட்டி குட்டியாக நறுக்கி போட்டோம்னா குழம்புல வந்து வெங்காயம் கரைஞ்சிரும். அதனால் முழுசாகவே போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்களை போட்டுடணும். நீங்கள் கருவாடு போட போகிறீங்கன்னா காய்கள் போடுறப்ப கருவாடை போட்டுறாதீங்க, குழம்பு கொதிக்கிறப்ப தான் கருவாடு போடணும். ஆனால் கத்திரிக்காய் முன்னாடியே போட்டுருங்க. இப்போ இது நல்லா காயோட எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பாதி உப்பு போட்டோம். இப்போ இந்த காய்க்கான உப்பை இதில் போட்டுருங்க. இப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகிடும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ. இதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள் என்னென்னா, குழம்பு தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், இது ரெண்டையும் இந்த ஆயில் காயோடையே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனை கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை கரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. இப்போது இந்த காய்கறி, இந்த புளி கலவை வந்துட்டு நல்லா வேகணும். மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். ஏன்னா சுரக்காய், கத்திரிக்காய் எல்லாமே சாஃப்டான காய், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில்,
இந்த பருப்பை அப்படியே எடுத்து நம்ம காயோடு சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பருப்பு. இதை எடுத்து காயோடு சேர்த்துடலாம். காயோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இது நல்லா கொதி வரட்டும், ஏன்னா பருப்பு காய் எல்லாமே ஒன்றா கூடி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நம்ம திருவி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இது ரைஸோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் கூட்டு குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாட்டோடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எங்கள் அம்மாவோட ரெசிபி. இவங்க தான் இன்றைக்கி செய்கிறாங்க. நான் சும்மா வீடியோ தான் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆலில் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. Bye bye.